வசுதேவசுதம் தேவம் கம்சஜானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் அகுதுரும் கழும மலநகர் பெண்ணில் நல்லாடோடும் பெருந்தகை இருந்தது. இந்த பரந்த பாரத தேசம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற முனிவர்கள், ரிஷிமார்கள், குருமார்கள் நமக்கு பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளை அறிவிக்கிறார்கள். இந்த குரோதி வருடம் மாசி மாதம் என்பது சிவராசி மக நட்சத்திரத்திலே படுத்தி சிவராசி மக நட்சத்திரத்துக்கு ஒளிவடைகிறது. ஆகவே இந்த மாசி செவ்வாய்க்கிழமை 4 செவ்வாய்க்கிழமையும் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த மாசி செவ்வாய்க்கிழமை என்பது முதல்ல வைத்தியநாதன் கூட்டாங்க. உப்பு இல்லாமல் விரதம் இருப்பார்கள். இந்த 4 செவ்வாய்க்கிழமையும் இருந்திருக்கேன், நானும் கொஞ்ச நாள் இருந்திருக்கேன். இதெல்லாம் பரிசித்து பார்க்கப்பட்ட ஒரு உண்மை. இப்போ கூட அந்த முதல் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வைத்தீஸ்வரன் கோயில் போகிறேன் காலையில். இந்த 4 செவ்வாய்க்கிழமையுமே வைத்தீஸ்வரனை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதுலேயும் இந்த முதல் செவ்வாய்க்கிழமை அதனால் நம்மளால் எல்லா கிழமையும் போக முடியாது அப்படின்னா சரி, அருகாமையில் இருக்கிற தங்கேஸ்வரம்மன் கோயிலில் எழுந்தருளி மல்லேஸ்வரர் சன்னதியில் 3 வாரம் ஹோமம் பண்ணுறது, 4 வாரம் அபிஷேகம் பண்ணுறது அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் போட்டு இந்த 3 வாரத்தில் எந்தெந்த ராசிக்கு லாபம், எந்தெந்த நட்சத்திரக்காராக அவசியம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கு. இதில் 18ஆம் தேதி 18/2/2025 3 ராசி மிதுனம், துலாம், கும்பம். நட்சத்திரம் சுவாதி, ஆருத்ரா, சதயம். சுவாதி, திருவாதிரை, சதயம். 24ஆம் தேதி ரிஷபம், கன்னி, மகரம். நட்சத்திரம் ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம். 4ஆம் தேதி மேஷம், சிம்மம், தனுசு, பரணி, பூரம், போராடம். 11ஆம் தேதி கடகம், விருச்சிகம், மீனம். ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இதில் முதல் வாரம் நோய்கள் தீர்க்கும் அப்படி, 2வது வாரம் கல்வி, வேலை வாய்ப்பு, 3வது வாரம் கடன் தீர்றது, 4வது வாரம் மன அமைதி. யார் யாருக்கு என்ன சந்தர்ப்பங்கள் இருக்கிறதோ அது மாதிரி சங்கல்பம் பண்ணிக்கிறது. முதல் வாரம் 18/2/25 அன்றைக்கு ஹோமம் மற்றும் சங்கல்பத்துக்கு வருகிற தாய்மார்கள் பச்சை கலர் புடவை அணிந்து வருமாறு கேட்டுக்கொள்வோம். 2வது வாரம் 24/2/25 சங்கல்பம் செய்வதற்கும் ஹோமத்திற்கும் வருகின்ற தாய்மார்கள் சிகப்பு புடவை. 4/3/2025
அன்று சங்கல்பம் செய்வதற்கும் ஹோமம் செய்வதற்கும் வரும் தாய்மார்கள் மஞ்சள் புடவை கூடுமான வரை இந்த 3 நாட்களும் கலந்து கொண்டிருந்த தாய்மார்கள் பிளெயின் புடவையாக இருந்தால், பச்சைனா பச்சை பிளெயின், சிகப்புனா சிகப்பு பிளெயின், மஞ்சள்னா மஞ்சள் பிளெயின், அந்த மாதிரி இருந்தால் 100% உங்களுக்கு வேலை செய்யும். நீங்கள் செய்கிற பிரார்த்தனை 100% வேலை செய்யும். இல்லை இந்த மஞ்சளில் சிகப்பில் பச்சை இருக்குது சார், பச்சையில் வெள்ளை இருக்குது சார், மஞ்சளில் உள்ள ஒரு தாமரைப்பூ இருக்குது சார் அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு பலாபலன்கள் குறையும். அதனால் பிளெயினாக இருக்கிறது நல்லது. எந்த காரணத்தை முன்னிட்டும் வளவுகளோ இல்லை கட்டம் போட்ட புடவையோ வேண்டாம். சங்கல்ப கட்டணம் 100 ரூபாய். ஹோமத்துக்கு பணம் உட்காரணும், ஹோமத்தில் உட்காந்து ஹோமம் பண்ணணும் அப்படிங்கிறவருக்கு 500 ரூபான்னு சொன்னார் பாலு. அதனால் நீங்கள் பாலுக்கிட்ட பணத்தை கொடுத்து பேர் நட்சத்திரத்தை சங்கல்பம் பண்ணிக்கிறது. ஹோமம் பண்ணுற தாய்மார்கள் ஒரு 5:30, 5:15, 5:30க்குள்ளார வந்துவிட்டா 5:45 பிள்ளையார் பூஜை, 6 மணிக்கு கடஸ்தாபனம், 6:30 மணிக்கு ஹோமம் ஆரம்பம், 7 மணிக்கு முடிஞ்சிடும், 7 மணிக்கு பூர்ணாகுதி, அப்புறம் 7:15 மணிக்கு வசூல்தாரை, 7:30 மணிக்கு அபிஷேகம், 7:45க்கு பிரசாதம் வாங்கிட்டு எல்லோரும் போயிடலாம். ராம் ராம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எல்லாமல்ல சுகந்த குந்தராம்பாள் சமேத கல்யாண மாதுர்பதேஸ்வரர்களுடைய அருள் பிரசாதத்திற்கு பாத்திரராகும்படியாக கேட்டுக்கொள்வோம். இந்த 3 மாசி செவ்வாய் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆகவே யார் யாரெல்லாம் முடியுமோ அவர்கள் கலந்து கொண்டு இறையருளை பெற வேண்டும். ராம் ராம்.